பொய்யான விளம்பரங்கள் மூலம் வாடிக்கையாளரை கோவை பழமுதிர் நிலையம் ஏமாற்றுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விளம்பரத்தில் டைப்பிங் பிழை ஏற்பட்டுவிட்டதாக வாடிக்கையாளர் மையம் அதற்கான பதிலை தெரிவித்திருக்கிறது. விளக்கம் கேட்ட செய்தியாளரிடம் ஒருமையில் பேசிய வாடிக்கையாளர் மையம் அதிகாரி ஒருமையில் பேசியிருக்கிறார். வாடிக்கையாளரை கோவை பழமுதிர் நிலையம் ஏமாற்றுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கோவை பழமுதிர் நிலைய வாடிக்கையாளர் மையத்தினருடன் நமது செய்தியாளர் ராஜேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். எம்ஆர்பி மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. ஆப்ல காட்டுறதுதான் சார் கரெக்டான பிரைஸ். இந்த உங்க கன்சர்னை நாங்க ஃபீட்பேக் எடுத்துட்டு நான் இன்டர்னல் டீமுக்கு ஹைலைட் பண்றேன் சார் இந்த இஷ்யூவை. இல்ல இப்ப பேப்பர்ல ஆட் கொடுத்தது தப்புன்னு சொல்றீங்களா மேடம்? அது ஏதோ மிஸ் ஆயிருக்கு சார். எம்ஆர்பி மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. நினச்சிக்கோங்க சார். இதுக்கப்புறம் இப்படி நடக்காம பார்த்துக்கிறோம். இல்லை மேடம், ஒரு ஆட்ல கொடுக்குறீங்கன்னா செக் பண்ணி தானே கொடுத்துருப்பீங்க. இப்போ இதை நீங்களே சொல்றீங்களா உங்க உயரதிகாரி கேட்டு சொல்றீங்க? அவங்க இன்டர்னல் டீம் கிட்ட கேட்டு சொல்றேன் சார். அவங்க கால் பண்ணி கேட்டாங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்போ முழு வெள்ளை உளுந்து பருப்பு 1 கிலோ 100ன்னு போட்டிருக்கீங்க, ஆனால் 140 ரூபா காட்டுது. அதே மாதிரி துவரம் பருப்பு 1 கிலோ 104 ரூபா 104 அப்படின்னு சொல்லி பேப்பர்ல ஆடு கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 ரூபா வரைக்கும் வருது. நீங்க போட்டிருக்கிற ப்ரைஸுக்கும் ஆப்புக்கும் 40 ரூபா ஒரு கிலோவுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. அதான் சார், அது எம்ஆர்பி மிஸ்மேட்ச் ஆயிருக்கு எங்கேயோ. நீங்க கால் பண்ணதுனால தான் சார் அது தெரிஞ்சது. ஃபீட்பேக்கு கால் பண்ணிருக்கலன்னா மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. உங்க ஃபீட்பேக்கை நாங்கள் எடுத்துக்கிறோம் சார். நாங்கள் இப்போ இது ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரி நடக்காது இதுக்கப்புறம். சொல்றீங்க, சரிங்க மேடம். ஓகே, நன்றி மேடம். கேபிஎன் ட்ரெஸ்ட்லேருந்து வேறு எதனா தெரிஞ்சுக்கணுமா சார்? இல்லை, வேற எதுவும் இல்லை மேடம். ஓகே சார். சார், இது கால் இப்போ பிக்சர் வைக்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கே நடந்த கான்வர்சேஷனை பற்றி நீங்கள் ரீட் பண்ணலாம் சார். தேங்க்யூ ஃபார் சூசிங் கேபிஎன் ட்ரெஸ்ட் கஸ்டமர் சப்போர்ட். ஹேவ் அ கிரேட் டே சார். நன்றி மேடம். போடாடி. விளம்பரங்களில் ஒரு விலையும் ஆன்லைனில் ஒரு விலையும் வைத்து ஏமாற்றுவதாக கோவை பழமுதிர் நிலையம் மீது புகார் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், இது குறித்து நீங்க பேசும்போது அவர்கள் ஒருமையில் பதிலளித்ததை நம்மளால கேட்க முடிஞ்சது. என்ன நடந்தது? முழு விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி, கோவை பழமுதிர் நிலையம் என்பது சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் சுமார் 80 இடங்களில் பிரான்ச் வைத்து செயல்படக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட். அங்கு பழங்கள், அதே போல வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் போன்றவை எல்லாம் கிடைக்கும். அவர்கள் இன்று ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அதில் முழு வெள்ளை உளுத்தம் பருப்பு 1 கிலோ 100 ரூபாய்க்கு கிடைக்கும் என்றும், துவரம் பருப்பு 1 கிலோ ரூபாய் 104 ரூபாய்க்கு கிடைக்கும் என்றும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அந்த அறிவிப்பின்படி அவர்களுடைய கடைகளிலும் ஆன்லைனிலும் சென்று கேட்டால் அந்த விலைக்கு கிடைக்கவில்லை. சுமார் 140 ரூபாய்க்கு, அதாவது விளம்பரத்தில் சொன்னதை விட கடையில் சென்று வாங்கும் போது அல்லது ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்கும் போது 40 ரூபாய் கிலோ ஒன்றுக்கு கூடுதலாக நம்முடைய அலுவலகத்துக்கு புகார் வந்தது. அந்த அடிப்படையிலே அவரது வாடிக்கையாளர் மையத்தை நாம் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டோம். மேடம், இந்த மாதிரி நீங்க 100 ரூபாய்க்கு 104 ரூபாய்க்கு உங்களுடைய அந்த பருப்புகள், உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு கிடைக்கும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் ஆன்லைனிலே பார்த்தால் கூட வேறு விலைதான் காட்டுகிறது, கடைகளிலும் வேறு விலைதான் இருக்கின்றது, அதை விட கூடுதலான விலைதான் இருப்பதாக சொல்கிறார்களே என கேட்டபோது அந்த வாடிக்கையாளர் சேவை பிரிவிலே பணியாற்றக்கூடிய ஊழியர் அவர் தன்னுடைய மேல் அதிகாரிகளும் கேட்டுவிட்டு ஒரு விளக்கத்தை சொன்னார். அதாவது இந்த பதில், அந்த விளம்பரம் என்பது ஒரு தவறுதலாக அச்சாகி வந்திருக்கின்றது. நீங்கள் ஆன்லைனில் என்ன விலை பார்க்கிறீர்களோ அதுதான் மார்க்கெட் விலை. நாங்கள் தவறுதலாக விளம்பரம் கொடுத்து விட்டோம் என்று அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய விளக்கம் ஒரு பொறுப்பற்ற வகையிலும் சற்று அலட்சியமாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கேட்ட நம்மை போடாடே என்பது போல ஒருமையிலும் அவர் பேசி வைத்ததும் முகச்சொழிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருந்தது. இது போன்று வாடிக்கையாளர்கள் இது போன்ற சேவை மையங்களை தொடர்பு கொண்டு கேட்கும் போது அவர்கள் அமைதியான முறையிலும் குறிப்பாக பொறுப்பான முறையிலும் பதில் சொல்ல வேண்டியது அவர்களது கடமை. ஆனால் கேள்வி கேட்ட வாடிக்கையாளரை ஒருமையில் திட்டுவது என்பது ஏற்புறுதியில் இல்லை என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.